ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. அனன்யா, இன்னைக்கு எங்க போலாம்? ஐஸ்கிரீம். என்ன ஃப்ளேவர் இருக்கு? அவ என்ன கேட்குறாளோ அதையே கொடுங்க, சரியா? உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. இது டாடி, இது ஓகேவா? ஒரு நிமிஷமா. சொல்லுங்க மகேஷ். அவ என் கூட தான் இருக்கா. வேணுமா? அனன்யா, ரமேஷ் அங்கிள் உனக்கு பர்த்டே விஷஸ் பண்ணணும்னு சொன்னார்மா. பேசு. ஹலோ அங்கிள். தேங்க்யூ அங்கிள். போலாமா? அனன்யா, அனன்யா, ஏமா சைலண்டாக இருக்க? ஒன்றும் இல்லை டாடி. டாடி, எனக்கு ஒரு டவுட்டு. நான் ஏன் ஸ்கூலுக்கு போகிறேன்? ஏமா இந்த டவுட் உனக்கு? இல்லை டாடி, வர வழியில் நிறைய பசங்களை பார்த்தோம். அவங்க யாரும் ஸ்கூல்லாம் போக மாட்டாங்களா? இல்லைம்மா. இதெல்லாம் அவங்களோட தப்பா டாடி? இது அவங்க தப்பு எதுவும் இல்லைம்மா. இதுக்கு காரணம் அவங்களோட பேரண்ட்ஸ் யாரும் படிக்காதனால தான். அவங்க படிச்சிருந்தாங்கன்னா இப்படி விட்டுருக்க மாட்டாங்கல்ல. என்ன டாடி சொல்கிறீங்க? இவங்கெல்லாம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இந்த பூமியில் எதுக்காக வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் கேட்குறேன்னா, எனக்கு எல்லாம் வாங்கி தர நீங்கள் இருக்கீங்க, அவங்களுக்கு வாங்கி தர யார் இருக்கா டாடி? இந்த மாதிரி பசங்க யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு நம்பர் லான்ச் பண்ணியிருக்காங்கம்மா. அந்த நம்பர் 1099 அப்படின்ற நம்பர். இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி சொன்னால் போதும், அவங்க இவங்களை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஹலோ, தம்பிங்களா, எல்லாம் கீழே போடுங்கப்பா. என் கூட வாங்க, படிப்பு சொல்லித்தரேன். பயப்படாதீங்கப்பா. ஆஃபீஸர் கூட்டு போங்க. ஹாய். நீங்கள் தான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா? ஆமாம். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் எல்லாருமே இதை செஞ்சால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார். இன்றைக்கி உலகம் போகிற ஸ்பீடில் யாரும் இதுக்காக பெருசாக டைம் லாஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சச் எ கிரேட் மேன். இந்த மாதிரி பசங்களை நம்ம கண்டுக்காமல் போனால் தான் தப்பு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி பசங்களை நம்ம தத்தெடுக்கணும்னு தேவையில்லை,
இந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அடிப்படை கல்வின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாலே அவங்க லைஃப் ரொம்ப பிரைட்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜென்ரேஷனில் இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் கூட அதுக்கப்புறம் இவங்களை காப்பாற்ற முடியாது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். கரெக்டாக சொன்னீங்க சார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் ஒரு நாளைக்கு இறக்குறவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அதிகம் பேர். அதில் பாதி பேராது தன்னுடைய உறுப்பை தானம் பண்ணாங்கன்னா எத்தனையோ உயிர்களை காப்பாற்றிடும். கண்டிப்பாக சார். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது இருந்தாலே போதும், இந்த மாதிரி பசங்கள்லாம் இப்படி இருக்கவே மாட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன்.